இன்றைக்கி சண்டே மண்டே டியூஸ்டே. இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், என்னோடய ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குளிச்சாச்சா? என்னதுங்க அது குடிக்கிறது? கஞ்சி தண்ணி. பெருசாக ஒரு தோசை, இந்த தோசைக்கல் சைஸுக்கு தோசை போட முடியுதான்னு பார்க்கலாம். மாவு கம்மியாக ஊற்றிட்டேனோ? எஸ், மாவு கம்மியாக ஊற்றிட்டேன். எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் டைப் தோசைக்கல் வாங்கி அதில் தோசை ஊற்றி சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸ்கொயர் டைப்பில் இதுவரை ஏன் வந்து தோசை வந்து ரவுண்டில் தான் வருது, ஏன் ஸ்கொயரில் ஊற்றலாம்ல, ஏன் ரவுண்டே வருது? ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த தோசை வந்து ஸ்கொயரில் ஊற்ற முடியுமா என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை ஊற்றுறதே ஒரு கலை தான். சரி, இப்போ வாங்க ஸ்கொயர் டைப்பில் தோசை ஊற்ற முடியுதான்னு ட்ரை பண்ணலாம். ஸ்கொயர் டைப் தோசை. ஏய், ஸ்கொயர் டைப் தோசை வந்தாச்சு. எல்லாரும் ரவுண்டாக தானே தோசை ஊற்றுவாங்க, நான் பாருங்க ஸ்கொயராக ஊற்றிருக்கேன். குளிச்சிட்டியா நீ? போய் பொட்டு வச்சியா? பொட்டு வை. லோஷன் போட்டியா? பொட்டு வை. மம்மி சமைப்பல்ல, அந்த குழம்புல உனக்கு எந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்? சாம்பார். ஓ ஓ, சூப்பராக முருகலான தோசை ரெடி ரெடி ரெடி. பேப்பர் தோசை. தோசை சீரீஸ் ஒன்று போடுறேன் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக தோசை சுடலாம், என்னென்ன ஷேப்ஸில் சுடலாங்கிறத ஒரு வீடியோவாக ஒன்று போடுறேன். இது குட்டி தோசை. அவ்வளோதான், குட்டி தோசை ரெடி ஆக போகுது. குட்டி தோசை சுட சுட சூடான குட்டி தோசை ரெடி. சூப்பர், ரெடி ஆகிட்டு. இப்போ இதுக்கு வந்து சாருக்கு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சாலும் வெறும் கிரேவி தான் அவர் சாப்பிடுவார். பொரியலில் போட்டால் சாப்பிடுவாராம், அப்படியே ஊற்றுனா சாப்பிட மாட்டாராம். இது என்னங்க ரூல்ஸ்? குட்டி தோசை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி. கஞ்சி தான் நான் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு.
இனிமேல் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதனால் வந்து இனிமேல் டெய்லி இல்லை, சண்டே ஆனால் எல்லாருமே கஞ்சி தான் குடிப்போம். கஞ்சி அப்படி இல்லாட்டி என்னது அது களி செய்யலான் இருக்கேன். களி செஞ்சுட்டு மட்டன் குழம்பு ஒரு சிக்கன் குழம்பு வச்சு சுருக்குன்னு கார சாரமாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கஞ்சி யாருக்கெல்லாம் கஞ்சி, கருவாட்டு குழம்பு, நேற்று வச்ச காரக்குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார், நீங்களும் வாங்க கஞ்சி சாப்பிட்லாம். கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக நைட்டு வச்ச சாம்பார், லெஃப்ட் ஓவரில் இருந்த சாம்பாரை வந்து சூடு பண்ணி அதுதான் எடுக்க போகிறேன். ஓகே, பார்க்கலாம். எங்கள் வீட்டு செடியை பாருங்கள், ஆலோவேரா எவ்வளோ க்ரீனாக இருக்குது. பப்பாளி செடியும் வளருது, அதில் ஒரு காயும் வைக்க மாட்டேங்குது. அப்படியே இங்கே பாருங்கள், என்னோட அழகி மருதாணி. இந்த மருதாணி வந்து கையில் வச்ச 1/2 ஹவர்லேயே நல்ல கலராக வந்து ஆகிட்டோம். அதான் நல்லா துளுத்து வருது. இது வந்து அரச மரமா ஆலமரமா? இது அரச மரமா ஆலமரமா எனக்கு தெரியல. அரச மரம், எஸ் கரெக்ட். அப்படியே எங்கே பாருங்க, வேஸ்டான வெங்காயத்தெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே ஊனி வச்சேன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு. வளர்ந்துருச்சு சீமை ஆனியன். ஐயோ, இங்கே பாரு, அழுகி போன ஆனியனை வச்சேன். இங்கே பாருங்க, ஏங்க, ஓ மை காட், ஏன் சின்ன தோட்டத்தில் வெங்காயம். சி தெரியுதா? ஐயோ, நான் இதுலேருந்து கொஞ்சம் தான் எடுப்பேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு. சும்மா ஒரு 2 இந்த அளவுக்கு கட் பண்ணி போடுவேன். இப்போ வெங்காயமே வந்திருக்கு. அப்புறம் இது வந்து மணத்தக்காளி பழம், மணத்தக்காளியும் வந்துருச்சு. இந்த பக்கம் பப்பாளி செடி, இந்த பக்கம் பார்த்தா இது வந்து பசலைக்கீரை, சகப்பு பசலைக்கீரை. இது வெத்தலை கொடி வச்சு இப்போ தான் வந்துட்டுருக்குது. பாருங்க, நல்லா முறுக்கி போயிட்டுருக்குது. இங்கேயும் ஒரு மருதாணி. தண்ணி அடிச்சிருவோமா, தண்ணி ஊற்றிடுவோமா? ரொம்ப நாள் தண்ணி ஊற்றலை, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 3 days தண்ணி ஊற்றலை. அப்படியே இங்கே பாருங்க, இந்த வீடியோ எடுத்து போட்டேன். என் அத்தை கண்ணு வச்சிட்டா. இந்த முருங்கை மரத்துலேருந்து தான் எனக்கு வந்து நிறைய அயன், இரும்பு சத்து எல்லாம் கிடைக்கும். விளையாடிட்டுருக்காரு. இங்கே பாருங்க, எங்களோட கொடை. மழைக்கு வந்து வீடு நாஸ்தி ஆகும், ஆனால் வெயிலுக்கு நல்ல குளுன்னு இருக்கும். மத்தியானம் 12-1 மணி ஆனாலும் இவர் விளையாடிட்டுருக்காரு. என்ன ஒன்றும் இல்லை, ஃபோன் பண்ண விடாத அளவுக்கு விளையாடு. இதுவா, இது பார்க்க எப்படி தெரியுது? இது பார்க்க எப்படிப்பா தெரியுது? அதான் க்ரீன் ஆப்பிளா? அதெல்லாம் வேஸ்ட்டுமா. புளிக்கும் பார்க்குறவங்களுக்கு வேலை இல்லை. இது ஸ்வீட்டாக இருக்குது. நல்லாக்கா. இப்போ என்ன டைம் ஆகுது? 10 மணி இருக்குமா? ஏன் 10? இப்போ ஒரு 11 மணிக்கு போகலாமா? 10 மணிக்கு, 10:30 போகலாம். 10:30. சிமெண்ட் வேணும், இது பெயிண்ட் வேணும். பெயிண்ட் இல்லை, சிமெண்ட் தான். ஏன் பெயிண்ட் போவாங்க? ஓ, நானே பெயிண்ட் பண்ணணும். நீ வாங்கி கொடுத்துருங்க, நான் பெயிண்ட் பண்ணுவேன். என்ன பண்ண போகிறேன்? நாளைக்கு வாங்கி கொடுத்து யார் பெயிண்ட் பண்ணுவா? அது நான் அடிச்சே வந்தால் 1 நாள் கழிச்சு இன்னொரு பெயிண்ட் அடிச்சு 2 நாளுங்களா காயணும்? தெரியும், 1 ஹவரா? மறுபடியும் ஒயிட் சிமெண்ட் எல்லா ரூமுக்கு அடிக்கணும். அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு மீன் வாங்கி தராங்களா இல்லையான்னு தெரியல, ஏன்னா பட்ஜெட் பத்தலை. நேற்றுக்கு வந்து சார் வந்து ரொம்ப நாளாக அது என்னது இது பேனோ தானே நேற்றுக்கு போனோம். பேனோ போனோம்.
அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் வந்ததை பார்த்துட்டு அது கூட்டு போன்னு ஒருத்தர் சொல்லி நான் கேட்டேனா நீ நேத்திக்கு முந்தா நாள் ஃப்ரைடே அன்னைக்கு அடம் பிடிச்சியா கூட்டு போக சொல்லி ஃப்ரைடே அன்னைக்கு கூட்டு போக சொல்லி அடம் பிடிச்சாரு. அதனால சாட்டர்டே கூட்டு போய் 2 ஐட்டம் தான் வாங்கணும். என்னப்பா வாங்கணும்? லாவா கேக் ஒன்று, சாக்கோ லாவா கேக் ஒன்று, ஃப்ளட்ஜ் ஒன்று வாங்கினோம். ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. ஆனால் வந்து என்னென்னா நல்ல ஸ்வீட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க தாராளமாக அங்கே போய் சாப்பிட்லாங்க. ஸ்வீட்டு நல்ல ஸ்வீட்டு திகட்ட இருந்ததா, ரொம்ப திகட்ட. எனக்கு பிடிக்கல, நான் டேஸ்ட் பண்ணல. ஏன்னா எனக்கு பிடிக்காது, அதனால் டேஸ்ட் பண்ணல. அது முடிச்சுட்டு அதை வாங்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் கடையிலே போய் உட்காந்தாச்சு. MM நகரில் ஓலாலா யாரெல்லாம் நியர்பையில் இருக்கீங்க, மறைமலை நகரில் நியர்பையில் யார் இருக்கீங்களோ அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓலாலாக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது பேனோ. அது ஈவினிங் வந்து 5:30 to 10 o'clock நினைக்கிறேன். சரியா டைமிங் தெரில. கூட்டம் ஆனால் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பேனோவில் வந்து கேக் வாங்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் 5 ஸ்டார்னு ஒரு ஷாப் தானே, 5 ஸ்டார், அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு சாருக்கு வந்து நக்கெட்ஸு, பர்கர், ரேப்பு, சிக்கன் ரேப்பு அது வாங்கி, சிக்கன் ரோல் அது வாங்கினோம். அதோட ஃபீட்பேக் நான் சொல்லிக்கிறேன். நக்கெட்ஸ் ஓகே பரவாயில்ல, ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. 50 rupeesக்கு 4 பீஸ் தான் இருக்குது. அது கம்மி தான். அதான் எங்கள் அம்மா 2 எடுத்துட்டாங்க. ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் ரேப்பு ரோலு நல்லாவே இல்லை. நாங்கள் வாங்கினது அப்படியா இல்லை எப்பயுமே அப்படி தான் டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. நம்ம வாங்கினது அப்படி தான்மா, நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது. அதுக்குள்ளே இருந்த பேட்டியும் சிக்கன் அது என்னது மீட்டும் வந்து நல்லா இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் மசாலாவும் இல்லை. மசாலா இட் மீன்ஸ் அதுக்குள்ளே சாஸ் எதுவும் இல்லை. பர்கர் வாங்கியிருந்தோம், அது பர்கராக என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது பர்கரு. அது வந்து வெஜ்ஜீஸ் இல்லாத பர்கர். இல்லை வெஜ்ஜீஸ் இல்லாத இல்லைங்க. அந்த அதுக்குள்ளே இருக்க பேட்டியில் வந்து நிறைய சாஸு ரெட் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. நல்லா இல்லை. ஓவராலாக 10 out of 4 கொடுக்கலாம். அவ்வளோதான் இருந்தது. பாருங்கள், அதோட வீடியோ வரும். இன்னொன்று இன்றைக்கி சண்டே, மண்டே டியூஸ்டே. இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், என்னோட 1 day vlog தான் பார்க்க போகிறீங்க. சுரேந்தர் போட்டுட்டாங்கடா 1 day vlog. சுரேந்தர் ஆமாம், டாடி வாங்கி தராங்க. என்னங்க சண்டேனாலே நான்வெஜ் தான். அதுவும் அந்த சண்டேல அந்த நான்வெஜ் சாப்பிடலன்னா அந்த நாளே போன மாதிரி இருக்காது. அப்படி தானே? இல்லை உனக்கு இல்லை, எங்களுக்கு ஆமாம். அட்லீஸ்ட் ஒரு வந்து யாருக்கெல்லாம் போன மாதிரி இருக்காது. முட்டை குழம்பு கூட இல்லைங்க. சண்டேனாலே சிக்கன், மட்டன், மீன், ஃபிஷ், ப்ரான், நண்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். பிடிக்காதா? இன்னைக்கு நண்டு வாங்கி சமைக்கலான்னு இருக்கேன். நான் வந்து இதுவரை 13 yearsல நான் நண்டு வாங்கி சமைச்சதே இல்லை. சமைக்கவும் தெரியாது, க்ளீன் பண்ணவும் தெரியாது. என் அம்மா செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பட்ஜெட் என்ன நிலவரம்னு பார்த்துட்டு பட்ஜெட்டை பொறுத்து நாங்கள் நண்டு வாங்குறோமா இல்லை எப்பவும் போல் ஆஸ்யூஷுவல் மத்தி மீன் வாங்குறோமான்னு பார்க்கலாம். மத்தி மீன் வேணா, மத்தி, கவலை, சங்கரா, ப்ரானு, அப்புறம் வஞ்சிரம், வேற என்ன, சீலா, இதுதான் சாப்பிட்டு பழக்கம். இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது வாங்கலாமா இல்லை அதே தான் ஆஸ்யூஷுவல் வாங்கி சாப்பிட்றோமான்னு சரி உங்களுக்கு போய் பார்க்குறோம். நீங்கள் என்னை வந்து பார்க்கும்போது அழகாக இல்லாமல் எப்படி இருந்தேன்? பேப்பர் மாதிரி, பேப்பர் அப்படி எக்ஸாம்பிள் இந்த பேப்பர் அசிங்கமாக இருந்தானோ? ஹலோ அப்புறம் என்ன இப்போ என்ன கூடுதலாக அழகு வேணும்? என்னைக்காவது வந்து லேடிஸ் வந்து ஜென்ஸ் பார்த்து அவங்களோட வீட்டுக்காரை பார்த்து புருஷரை பார்த்து நீ அழகாவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் எல்லா ஜென்ஸுமே வந்து அவங்களோட ஒய்ஃபை கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம்
நீ அழகா இல்லை, அசிங்கமாக இருக்க, நீ ஏன் சொல்கிறீங்க? எனக்கு தெரியும். ஏன் சொல்கிறீங்க? சொல்லுங்கள். ஏன்னா ஹலோ சொல்லுங்கள் சார். சொல்கிறேம்மா, உங்கள் தேவை எனக்கு இல்லை. லைக் தட்டு. எஸ், பறக்க தான் போகுது. அதோட வியூஸ் சும்மா அள்ளிக்க போகுது நீங்கள் சொல்லியிருக்க கமெண்ட்னால. இதனால பெண்கள் எல்லாம் கொதித்து எழுந்து போராட்டம் பண்ண போகிறாங்க. ஓட்டு போடுங்க. அழகா இல்லையா? இதுக்கு மேலே என்ன அழகு வேணும்? அழகை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மனசும் சுத்தமான எண்ணமும் இருந்தால் போதும். ஓட்டு கேட்கலாமா? ஓட்டு இதுக்குள்ளே புழு இருக்குமா? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்போமா? போய் எடுத்துட்டு. இந்த ரெட் கொய்யா பழத்தில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே புழு இருக்கும். இப்போ இருக்கா என்னன்னு பார்க்கலாமா? ஓகே வாங்க, சரி வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, மைக்ரோஸ்கோப் ஆப்ஷன் எங்கடா காணோம். ஓகே, அதுக்குள்ளே இருந்து இருக்கா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ மைக்ரோஸ்கோப். ஓகே, பாருங்க, இந்த கோவால தான் பார்க்க போகிறோம். இதில் நெளிதா பூச்சி புழு ஏதாவது நெளிதா? ஓகே, மூக்கு தொலைக்குது பிரியாணி வாசனை. நேற்றுக்கு இதுக்கு முன்னாடி தான் இந்த கடை தான். நான் உனக்கு தேடி வாங்கி தர மாட்டேன். அவ்வளோதான், இதுக்குள்ளே இருக்காது. இல்லை, மெயின் ரோட்டில் வந்து 1/2 கிலோ சங்கரா மீன், 1/2 கிலோ சங்கரா மீன் பைத்தியம் இருக்குது. இந்த வீட்டில் சங்கரா மீன் பைத்தியம். என்ன வாங்கினாலும், வஞ்சரமே வாங்கினாலும் சங்கரா மீன் இல்லாமல் வீட்டுக்கு வரமாட்டார். சங்கரா வந்து 200 ரூபா இது. அதில் வந்து 1/2 கிலோ 100 ரூபாக்கு வாங்கினோம். நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, இது வந்து கவலை. இப்போ இது ரெண்டும் தான் க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து அப்படியே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சமைக்க எடுத்துக்குவேன். ஸோ இன்றைக்கி சங்கரா மீன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன். மத்தி இல்லை, இது கவலை மீன் குழம்பு வைக்க போகிறேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மத்தும் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் சார் வந்து, எங்கள் குட்டி சார் இந்த மத்தை உடச்சிட்டான் என் பையன். அதனால் இப்போ தான் டைம் கிடச்சிது, மொத்தம் ஒன்று வாங்கிட்டேன். சரி ஓகே, இது எப்படி க்ளீன் பண்ணுறேன், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இல்லை, நானும் தான் பெயிண்ட் பண்ணேன். என் மேலே கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட பண்ணாமல் பண்ணேன். ஒரு பெயிண்ட் பண்ணாங்க. இங்கே பாருங்க, இது வரைக்கும் தான் நான் பண்ணியிருந்தேன். இந்த இடம் பெயிண்ட் பண்ணல. கேட்டால் வந்து எனக்கு தான் பெயிண்ட் பண்ண தெரியும்னு பேசுகிறாரு. நான் என்ன பெயிண்டரா? சமைக்க தெரியலன்னா கேட்கலாம். இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணலையா? இங்கே பாருங்க, இந்த கபோர்டு இது அரைகுறையாக பெயிண்ட் பண்ணிவிட்டு, சார் வந்து எப்படியும் ஒரு 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனுக்கு கூட பெயிண்ட் அடித்தா இந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸு பண்ணி வச்சுருப்பாங்களான்னு தெரில. சார், செவருக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்களா இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார்,
சார் தயவு செஞ்சு மேனேஜர் ஸ்டார் கேட்ரிங் மேனேஜருக்கு தயவு செஞ்சு சண்டேவும் ஆஃபீஸ் வைக்க சொல்லுங்கள். என்னோட ஹைப்பர் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தள்ளாடுது. என்னோட டென்ஷன் அந்த அளவுக்கு ஹைப்பரில் இருக்குது. தயவு செஞ்சு சண்டேல ஆஃபீஸ் வச்சு கூப்பிட்டு தொலைங்க. நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிறீங்க மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். சண்டே ஒரு நாள் என்னால் தாங்க முடியல. தயவு செஞ்சு ஸ்டார் கேட்டரிங்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் சிவா சாரை. நான் நிம்மதியாக இருக்கிறேன். செம்ம டார்ச்சல். எப்படி தான் கூட வந்து ஸ்டாஃப்லாம் வேலை செய்கிறாங்களோ தெரியல. செம்ம டார்ச்சல். புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டியே இல்லை. சார் சொல்கிறது தான் நியாயம், சார் சொல்கிறது தான் உண்மை. சார் சார் சிவா சார் யாரோ கேட்டு தட்டுறாங்கப்பா, போயிட்டு பாருப்பா. விளையாடலாம் வெளியே அலௌட் கிடையாது. அவன் கூப்பிட்டா விளையாட போகாத. ஸோ ஒரு வழியாக ஓரளவுக்கு அடித்து முடிச்சாச்சு. ஹாலுக்கு மட்டும் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஒயிட் ரைஸ், சங்கரா மீன் வறுவல், கவலை மீன் குழம்பு, ப்ராக்கலி இருந்தது. ப்ராக்கலி அப்படியே ஒரு சாட்டை பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கான லன்ச் இது தான். சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்னோடய கோலத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ வேலை செஞ்சு எந்த அளவுக்கு நான் இருக்கேன். என் மண்டையெல்லாம் கட்டா அப்படின்னான்னு இருக்குன்னு பாருங்கள். நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். ஒரு வேலையுமே செய்யலை. சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு அவ்வளோ வேலை. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாருங்க, எல்லா சைடும் க்ளீன் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் கழுவி விட்டு மீன் குழம்பு வச்சு ப்ராக்கலி பண்ணி ஃப்ரை பண்ணி ரைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ரொம்ப ரொம்ப டயர்டா. ஓகே, சண்டே சமையல் ரெடி. பாய். இது வந்து சாட்டர்டே ஈவினிங் 7:30 போல் 7:30 போல் பேனோங்கிற ஒரு டெசர்ட்டுக்கு போயாச்சு. இன்ஸ்டாவில் வந்து ஃபேமஸாக ஓடிட்டுருக்குது. அங்கே தான் போயாச்சு. நம்ம அப்பா இருக்கார் இல்லையா, சிஎம்மு, அவர் போட்ட 1000 ருபீஸை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஜாலியாக போயிட்டு டெசர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. என் பையனும் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து என்னோடய வீட்டுக்காரங்களையும் வர சொல்லியாச்சு ஸ்ட்ரைட்டாக இந்த ஷாப்புக்கு. அங்கே போயிட்டு டெசர்ட் தான் ட்ரை பண்ணோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ண தெரியலையா? இது ஓப்பன் பண்ண தெரியலையா? அசோக் கிட்ட பேசணும். ஒரு வழியா ஓப்பன் பண்ணிட்டாரு. இது பேர் என்ன ஜெஷி? ஃபட்ஜ் கேக். ஃப்ளட்ஜ். ஃபட்ஜ்னா சொல்லுவாங்க. வா, வாட் எ டேஸ்ட். பிராண்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. அதுக்கே கத்துறீங்க? ஒலாலா. அதுக்கு வேணும்னு சொல்லுச்சு. கூலிங். ஆமா, ஃப்ரெஷ். முடிச்சிட்டீங்களா? இல்லை, சாப்பிடுவோம். ஜெஷினி, அதில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்க? 2. அவ்வளோதாங்க. 15 தண்ணிக்கு வந்த 1000 ருபீஸையும் என் பையன் காலி பண்ணிட்டு தான் விட்டான். இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.